நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். நேயர்களே, மக்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள். எப்பொழுதும் நல்ல விஷயம் நடக்கும். செல்வ கடாட்சம் எப்போ? கஷ்டங்கள் எனக்கு முட்டி ஏன் நடக்குது? என் கஷ்டத்தை கடல் எழுதி வச்சா கடலே பத்தாதுங்க, அந்தளவுக்கு கஷ்டம் இருக்கே ஏன்? உறவுகள் வகையில், சொந்த பந்தங்கள் வகையில், கல்வி ரீதியாக, வேலை செய்யும் இடத்துல புது தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு என்ற ஒரு சிந்தனை இருந்துகிட்டு இருக்குது. வேலை போயிருமோன்னு பல பேர்த்துக்கு. சார், ஒரு சில இடம் வீடு சொத்து வாங்கியிருக்கோம், அது தற்காத்துக்க முடியுமா? கடன் என்ற ஒரு மிகப்பெரிய நோய் வாட்டி வதைக்குதே, அதை பற்றி என்ன? இதை விட முக்கியமாக உறவுகள் எப்படிங்க இருக்கும்? ஏன்னா கணவன் மனைவி இருக்கின்ற உறவுகள் எப்படி? புதுசாக திருமணமாகிறவங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜ். ஐவிஎஃப் சென்டரை அணுகியிருக்கிற பல பேர்த்துக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மாதம் தாங்க உலகில் பல மாற்றங்கள் நடக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை ஒரு இதாக இருக்கும். ஆடி 18 வேறு வருது. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா, ஆடி 18 தாலிக்கயிறு, வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுங்க பண்ணலாம். கிரகணம் வருதுங்க, 2 கிரகம், சூரிய கிரகம், சந்திர கிரகம். அப்போ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக்க வாய்ப்பெண்ண, அதையும் பேசிடுவோம். சரி, இதில் ஆடி அமாவாசை திதி கொடுத்து விதியை மாற்றும் வல்லமை படைத்தது. திருமண பந்தங்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வரலட்சுமி நோம்பி வேறு இறுதியாக வருது. அதில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வருடம் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போ ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த விஷயத்தை பார்த்துருவோம். இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நடந்துருமா, சாதிச்சிருவோமா, சறுக்க விட்டுருவோமா? வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய பேர், இடம் வீடு சொத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வேலை தக்க வைக்கிறதுலே பல பேர் போராடிட்டுருக்காங்க. நோய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பல மாறுதல் ஏற்பட போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சுங்க. நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள். ஒரு சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு உண்டான பதிலும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், அடுத்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் கேள்வி எனக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? விடிவு காலம் எப்போ? ஓடா தேஞ்சோம், கடுமையாக உழைக்கிறோம், நல்ல காலம் எப்பொழுது? ஏன்னா இந்த ராசி பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் ஒன்று தடையிலிருந்து மீண்டு வந்தால் இன்னொரு தடை இப்படி வந்தாச்சு. இதில் என்னென்னா, 8ல் இருந்த சூரியன் இருக்கிற காலகட்டம் இப்போ தான் மாறி வருது. சார், பழையன கழிதல் புகுதல் மாதிரி பழைய விஷயத்தை விடுங்க, புது விஷயத்தை பார்ப்போம். பட்ட கஷ்டத்தை சொல்லி திருப்பி ஏன் பார்க்கணும்? முதல்ல இந்த நல்ல நேரம் வந்தாச்சு. முதல்ல விருச்சகம்ங்கிறது ஒரு குதிரை போலங்க, எவ்வளோ வந்தாலும் திருப்பி எந்திரிக்கும். தன்னம்பிக்கை மிக்க ராசி, வைராக்கியம் மிக்க ராசி. மற்றவங்களால முடியாது அப்படின்னு அவமானப்படுத்துகிறவங்க கூட ஜெயிச்சு காட்டுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு உள் உணர்வு இருக்கும், க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அவ்வளோ திறமையாக இருக்கும். தலைமை தாங்க தயாராக வேண்டிய நேரம் வந்தாச்சு. பொதுவாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் வருது. உங்களுக்கு குரு பலன் ஆரம்பிக்குது, கூட தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் 9ஆம் வீட்டில் சூரியன் வந்த உடனே இந்த விஷயத்தை பார்த்துருவோம். முதல்ல இந்த ராசிக்கு நல்ல விஷயம் தெரியுங்களா? திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப உறவாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் பாருங்கள், இதில் ஒரு புது மாற்றம் ஏற்படுகிறது. அது என்னங்க மாற்றம்? ரைட், முதல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பேர் இருக்கிறவங்க, ஒரு சிலர் வெளியே போகிறாங்க, ஒரு சிலர் திருப்பி வர போகிறாங்க. புதிதாக உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த உறவுகளுக்கு அப்புறம் பிஸ்னஸ் திருப்பி பல லெவலில் டெவலப் ஆக போகுது. இப்போ பிஸ்னஸில் நிறைய பேர் கேள்வி, கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமா? ஏன் இப்படி இருக்குது? பல கடன் இருக்கே, மீண்டு வருவோமா, இல்லை வேறு பக்கம் விற்றுட்டு வந்துடலாமான்னு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, சார் கடன்லாம் இல்லை, ஆனால் பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு, கன்னியூ அதே மாதிரி போகணும். ஒரு சிலர் தாங்க பாவங்க, கடுமையாக உழைச்சும் ப்ராஃபிட் இல்லை. சம்பாரித்து கொடுக்குறோம், வேலையாட்கள் கொடுக்குறோம், கட்டடத்துக்கு கொடுக்குறோம். இந்த ராசி ஏதோ ஒரு சேஞ்சு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதை பார்ப்போம். இது பிஸ்னஸ் வட்டாரத்தில். திருமண உறவுகள் அல்லது கல்யாணமானவங்களுக்கு கேள்வியாக தான், சார் என்ன சார் இது கணவன் மனைவி ஒரே விரக்தியாக இருக்குது, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம், என்னன்னே தெரில சார், இன்னும் அந்யூன்யமாக இருக்கணும், சேர்ந்து வாழணும், பிரச்சனை திருப்பி வந்துட்டுருக்கே. நாங்கள் எங்கே சந்தோஷமாக நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு ஒன்றா வாழ்கிறத எங்கள் உறவுகள் டிஸ்டியாக இருக்குமா, இல்லை வேறு எதாவது இருக்குமா? சொந்த பந்தம் வந்துட்டு போனாலே பிரச்சனையாக இருக்குது. இதுதான் இந்த ராசி கேள்வி. இது ஒரு ஆண் சொல்கிறார், என் மனைவி மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்த போகிறோம், வரும்போது 2ஆக வராங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இது பிரச்சனைக்கு அத்தனையும் தீர்வு ஏற்பட்டு முடிவுக்கு வருகிற காலகட்டம் வந்தாச்சு. சரி, இதை விட முக்கியமாக புதுசாக வாழ போகிற நல்ல விஷயத்தை பார்ப்போம். புதுசாக திருமண வயதுடைய ஆண்கள் பெண்கள் திருமண யோகமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் கூடிய அமையக்கூடிய காலங்கள், அதை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஆடி மாதத்தில் பேச்சுவார்த்தைகள்லாம் பேசலாம், முடிவுக்கு பண்ணுறது ஆடி 18க்கு மேலே பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. என்ன ஒரே ஒரு இதுனா, ஒரு சில ஜாதகத்தில் கோயிலில் வைக்கணும் வந்துடுது, ஒரு சில தான் மண்டபத்தில் வருது. அப்போ ஜாதகத்தில் யார் ஊரில் வச்சா நல்லா இருக்கும்னு பார்க்கணும்.
இப்போ கணவன் ஊரில் வச்சா நல்லாயிருக்கும், மனைவி ஊரில் நல்லா இருக்குமா, அதுக்கான பரிகாரம் பலது பண்ணாலும் என்ன பரிகாரம் பண்ணணும். சுயம்பர பார்வதி மந்திரம் நல்லா இருக்குது. அதை தாண்டி ஜாதக ரீதியாக பண்ணால் தான் சக்ஸஸ். இப்போ உறவுகளை வலுப்படுத்திக்கங்க, திருமணம் சம்மந்தப்பட்டு பார்த்துக்கங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா தலைமை தாங்கும் பண்புன்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்கு இப்போ வேலையில், அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு பிரச்சனை, வேலை இருக்கிறவங்களுக்கு வேறு பிரச்சனை மாதிரி இந்த ராசிக்கு சார் வேலை இருக்குது, நான் வேறு ஒரு வேலை அப்ளை பண்ணேன், 2 வேலையுமே கிடச்சிருச்சு. இந்த வேலையா இந்த வேலையா, எந்த வேலைக்கு போகிறது, இது ஒரு செக்டர். இதே வேலையில் இன்னொருத்தருக்குன்னா சார் வேறு பக்கம் மாறலான் இருக்கேன், ஆனால் மாறுறது ரைட்டா, குடும்பத்தை வச்சு ரிஸ்க் எடுக்கலாமா, அங்கே போன பக்கம் அங்கே நல்லா இருக்குமா, இல்லை இதே பெஸ்ட்டாக இருக்குமா, இந்த குழப்பத்துக்கு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே இந்த ராசிக்கு இந்த வேலையில் ஒரு முடிவு எடுக்கணும், என்ன தான் பண்ணலாம். ஏன்னா குருபலன் இருக்கனால இவர் நல்ல வேலை வாய்ப்பாக இருந்தால் பொருளாதார ரீதியாக, சம்பள ரீதியாக, குடும்பத்துக்கு சேஃப்டியாக மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்துடணும். இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ இந்த ராசி பார்த்திங்கன்னா 8ங்கிறது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் சொல்லுவோம். இப்போ எதை பற்றி பேசுகிறேன்னா, உங்களுக்கு உழைக்காத ஒரு வருமானத்தின் மூலம் ஆதாயம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிவிடெண்ட்டு, இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் மட்டும் பண்ணக்கூடாத ராசி. சில பேர் ட்ரேடிங் பண்ணி பணத்தை இழந்திருக்கிறீர்கள். சில பேர் ரியல் எஸ்டேட்டில் பணத்தை போட்டு அது விற்க முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. அவங்களுக்குலாம் ஒரு விடிவு காலம் வரும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் மட்டும். இப்போ புதுசாக இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சார் ஒரு வண்டி வாங்கலான்றது, ஒரு பைக் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், ஏதோ ஒரு ஈவி வெஹிக்கிள் செட் ஆகுமா. இதில் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதக அடிப்பில் என்ன டைப் ஆஃப் வண்டி செட் ஆகுன்னு சொல்லலாம். பொதுவாக வண்டி நம்பர் இது ஒருத்தர் எப்போயுமே சொல்லுவோம். ஒருத்தர் ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னேன், உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுன்னா அது என்ன டொயோட்டா வண்டி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னாங்க. இன்னொரு இதில் கேட்கும்போது உங்களில் மாறி தான் செட் ஆகும்னா அது இந்த பெலோனோ மாதிரி சொன்னால் பெலோனானார். அப்போ என்ன சொல்ல வரனா, ஒவ்வொருத்துக்கும் அந்த பேர், அந்த அம்சம் இது வரைக்கும் செட் ஆகும். அப்போ அவங்களுக்கு எது செட் ஆகுது, அதுவும் நம்ம குடும்ப உறவு மாதிரி பழகுங்க. ரைட். இப்போ ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் பாருங்கள், தடைப்பட்டவங்களுக்கு உண்டான கொஞ்சம் பரிகாரம் பண்ண வேண்டியது. இறுதியில் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன். இது ராசி வெளிநாடு போகலாமா உள்நாடா, அந்த குழப்பத்தொட்டு வெளியே வாங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்டதும் ஹெல்த்து சம்மந்தப்பட்டதும் தான் பார்க்கலாம். குழந்தைகள் சரியாக படிக்கலை, குழந்தையோட வருத்தம் உண்டு, குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க ஒரு சில முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடம்பு சரியில்லாமல் வந்து இப்போ தான் சரியாயிட்ருக்கு. பட் இந்த நேரத்தில் தசாபுத்தி மட்டும் சப்போர்ட் பண்ணால் அப்படியே கம்ப்ளீட்டாக மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. குடும்ப உறவுகள் வழிபட்டு திருமண அமைப்பு நல்லா வேலை ரீதியாக மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து சொத்து சுகம் சேர்க்குற மாதிரி எத்தனையோ நாள் இருந்த ஒரு வில்லங்கங்கள், கேஸு, பிரச்சனைன்னு அதெல்லாம் வெளியே போய் நான் நிம்மதியாக வாழ போகிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதமாக இருக்குது. இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருக்கிறது ரங்கநாதர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்குது. குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடில் அம்பாள் வழிபாடுகள், அம்பாளை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. அந்த கோயிலில் நன்கொடையெல்லாம் கொடுத்து பழகுங்க. உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துரும். திதி மட்டும் கொடுத்துக்கங்க. இந்த ராசிக்கு திதியை கொடுத்தா மாற்ற வேண்டிய திதி இந்த ராசிக்கு கொடுக்க வேண்டிய ராசிங்க. ரைட். இதை தவிர வேறு கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.